Hello students, இன்னைக்கு CBSE class 10 exercise 5.3ல third sum பார்க்கலாம். third sumல 10 subdivision இருக்கு. one by one பார்க்கலாம். first question பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. thirdல first subdivision நமக்கு என்னெல்லாம் வேல்யூ கொடுத்திருக்காங்க. A ஓட வேல்யூ 5, D ஓட வேல்யூ 3, AN வேல்யூ 50 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, என்னோட வேல்யூவும் எஸ்என்னோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ ஏஎன் வேல்யூ கொடுத்துருக்கிறத வச்சு ஏடி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், என்ன ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா ஏஎன்னோட ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 டைம் டி. சரிங்களா? ஏஎன்னோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க 50, ஏவோட வேல்யூ 5, என் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டியோட வேல்யூ என்ன 3. 5 லெஃப்ட் சைடு வந்தால் -5, n மைனஸ் 1 டைம் 3, 50 மைனஸ் 5 45. சரிங்களா? அப்போ n மைனஸ் 1 டைம் 3 இருக்குது. இந்த 3 ரைட் சைடு இந்த 3 லெஃப்ட் சைடு வந்தால் என்ன ஆகும், டிவைடட் பை 3. அப்போ n மைனஸ் 1 ஈக்குவல் டு 15. -1 ரைட் சைடு போனால் -1 ரைட் சைடு போனால் +1, என்னோட வேல்யூ 16. புரியுதுங்களா? n வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம SN கண்டுபிடிக்கலாமா? SNல 2 ஃபார்முலா இருக்குது. இப்போ இல்லை என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா, இங்கே ஏஎன்னோட வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால நம்ம SN கண்டுபிடிக்கிறதுக்கு n/2 a ப்ளஸ் எல் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லும் ஏஎன்னும் ஒன்றும் இல்லையா? அப்போ எல்லோட வேல்யூ தான் என்னது 50. புரியுதுங்களா? அதனால நம்ம ஈஸியாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 16. அப்போ நம்ம S16 கண்டுபிடிக்கணும். என்னுக்கு பதிலாக 16 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ என்ன 5, எல்லோட வேல்யூ என்ன 50. புரியுதுங்களா? எல்னாலும் ஏஎன்னாலும் ஒன்று தான். அப்போ எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் 50. ஓகேவா? 16 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 8, 50 + 5 55. 8ஐயும் 55ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 440. சரிங்களா? அப்போ X16ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் ஏவோட வேல்யூ 7, A13 வேல்யூ 35, டியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. S13ஓட வேல்யூ நம்ம என்ன பண்ணோம், ஃபைண்ட் பண்ணோம். சரிங்களா? இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது A13 = 35 கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுலேருந்து நான் டி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். நம்மளுக்கு ஏஎன்னோட ஃபார்முலா என்ன தெரியும், AN = A ப்ளஸ் என் மைனஸ் 1 டைம் டி. சரிங்களா? A = A ப்ளஸ் என் மைனஸ் 1 டைம் டிங்கிறது ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, A13 = 35 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ A13 என்னுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் 13. சரிங்களா? ஏவோட வேல்யூ என்ன 7, என்னோட வேல்யூ 13. புரியுதுங்களா? 13 எங்கேருந்து எடுத்தேன், இந்த ஏவோட சஃபிக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா 13, அதுதான் என்னோட வேல்யூ. சரிங்களா? 13 - 1 டி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். A13ஓட வேல்யூ என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க 35 = 7, 13 - 1 12D. சரிங்களா? 7 லெஃப்ட் சைடு வந்தால் -7. ஓகேவா? 35 - 7 என்ன 28 = 12D. அப்போது 12Dயோட வேல்யூ 28. அப்போது 12 ரைட் சைடு போனால் என்ன ஆகும், டிவைடட் பை 12. சரிங்களா? அப்போ டிஏ கேன்சல் பண்ணிங்கன்னா 4, டிஏ கேன்சல் பண்ணிங்கன்னா டிஏ 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 7s are 28, 4 3s are 12. நம்ம இப்போ டியோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 7/3. ஓகேவா? நம்ம டி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து S13 கண்டுபிடிக்கலாமா? இப்போ SNோட ஃபார்முலா என்னது, n/2 × A + L. ஏன் இந்த ஃபார்முலா எடுக்கிறோம், நம்மளுக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியும் இல்லையா? A13 தான் லாஸ்ட் டேர்ம் இல்லையா? அப்போ A13ஓட வேல்யூ 35ன்னு தெரியறதுனால நம்ம இந்த ஃபார்முலா எடுக்கலாம். என்னுக்கு பதிலாக 13 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 13/2, ஏவோட வேல்யூ 7, எல் என்னன்னு பாருங்கள் A13ஓட வேல்யூ என்ன 35. ஓகேவா? அப்போது 13/2, 35 7 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 42. 2வையும் 42வையும் கேன்சல் பண்ணுறேன் 21. 13 × 21. அப்போ S13ஓட வேல்யூ என்ன கிடைக்குது 273. சரிங்களா? தேர்ட் கொஷின் பார்க்கலாம். A12ஓட வேல்யூ 37, டியோட வேல்யூ 3. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏவோட வேல்யூ S12ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போது நம்மளுக்கு A12ஓட வேல்யூ 37 கொடுத்துருக்கிறதுனால இதை வச்சு நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா n ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபார்முலா என்ன, ஏஎனோட ஃபார்முலா என்ன A + n - 1 டைம் டி. எனக்கு A12
n இருக்க இடத்துல என்ன இருக்குது 12 புரியுதுங்களா? அப்போ நான் n-க்கு பதிலாக 12 சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? a தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். d-க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். புரியுதுங்களா? அப்போது a-ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். n-க்கு பதிலாக 12 சப்ஸ்டியூட் பண்ணேன். d-க்கு பதிலாக 3. சரிங்களா? a 12ஓட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க? 37. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 37 ஈக்குவல் டு a ப்ளஸ் 12 மைனஸ் 1 11 டைம் 3. 11 டைம் 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 33. 33 லெஃப்ட் சைடு வந்தால் மைனஸ் 33. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 4. சரிங்களா? ஏவோட வேல்யூ 4 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? S12. SNோட ஃபார்முலா என்ன? n/2 a ப்ளஸ் l. நம்ம கண்டுபிடிக்க போகிறது S12. n-க்கு பதிலாக 12 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 4. எல்லோட வேல்யூ ஏ இப்போ இதை லாஸ்ட் டேர்ம் A12 தான் லாஸ்ட் டேர்ம் இல்லையா? இங்கே மொத்தமாக இருக்கிறது என்ன? 12th டேர்ம். 12th டேர்மோட வேல்யூ தான் என்னது? 37. அப்போ லாஸ்ட் டேர்மோட வேல்யூ என்ன? 37. அப்போ எல்லுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 37. 12 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 6. 37 + 4 41. அப்போ S12ஓட வேல்யூ 246ன்னு கிடைக்குது. ஓகே, 4th சப்டிவிஷன் பார்க்கலாம். 4th சப்டிவிஷனில் A3ஓட வேல்யூ 15, S10ஓட வேல்யூ 125ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா டியோட வேல்யூவும் A10ஓட வேல்யூ நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ A3 = 15 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது நான் ஏஎனோட ஃபார்முலா எடுத்துக்கிறேன். A + n - 1 டைம் D. ஏஎன் பதிலாக நான் என்ன பண்ணலாம்? A3. சரிங்களா? ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது இந்த கொஷினில். ஏவோட வேல்யூவும் கொடுக்கல. சரிங்களா? என்னோட வேல்யூ இங்கே சஃபிக்ஸில் 3 இருக்கிறதுனால என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? 3 - 1 டைம். டியோட வேல்யூவும் நமக்கு அன்னோன் வேல்யூ தான். சரிங்களா? A3க்கு பதிலாக A3யோட வேல்யூவை 15 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். A + 3 - 1 2D. சரிங்களா? இப்போ இந்த 2D லெஃப்ட் சைடு வந்தால் 15 - 2D அப்படின்னு நான் A = ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வந்துக்கிறேன். அப்போது A = 15 - 2Dன்னு எனக்கு ஒரு வேல்யூ நான் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது இன்னொரு கிவன் என்ன இருக்குன்னு பாருங்கள். S10ஓட வேல்யூ 125. சரிங்களா? இப்போ இதில் வந்து நான் வேல்யூ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் Sn = n/2 × a + l இருக்கு இல்லையா? அந்த ஃபார்முலா போடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து எல் டேர்ம்லாம் தெரியாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம என்ன ஃபார்முலா போடுறேன்னு. நம்மளுக்கு இன்னொரு Sn இருக்கு இல்லையா? n/2 2a + n - 1 டைம் D. இந்த ஃபார்முலா போடுங்க. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவில் இங்கே கொஷினில் S10 கொடுத்துருக்கறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்? n-க்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ S10 n-க்கு பதிலாக நான் n-க்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணேன். இங்கே பாருங்கள் 2. இங்கே a இருக்கா? ஏவோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோம்? 15 - 2Dயை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். புரியுதுங்களா? ப்ளஸ் என்னோட வேல்யூ என்ன? 10 - 1 D நமக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ ஏக்கு பதிலாக 15 - 2D சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ S10ஓட வேல்யூ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 125. 10 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5. இந்த 2 எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? இந்த ரெண்டு டேர்ம்ஸ் கூடயும் 2-ஐ மல்டிப்ளை பண்ணால் 2 15s are 30, 2 2s are 4D. ஓகேவா? அதே மாதிரி இங்கே D எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 10 டைம்ஸ் D 10D, 1 × D D. சரிங்களா? சரி, இந்த மல்டிப்ளை பை 5 இல்லையா? அப்போது நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வந்தால் என்ன ஆகும்? டிவைடட் பை 5. ஓகேவா? ப்ராக்கெட்குள்ளே லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ணலாம். பாருங்கள், 30 கான்ஸ்டன்ட் வேறு எதுவும் இல்லை. -4D + 10D + 6D, 6D - D + 5D. ஓகேவா? அப்போ எனக்கு 30 + 5D = 125. 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 25. ஓகேங்களா? அப்போது 30 ரைட் சைட் போனால் என்ன ஆகும்? -30. 5D = -5. ஓகேவா? அப்போ டியோட வேல்யூ இந்த 5 டிவைடில் போனால் டிவைடட் பை 5. அப்போ டியோட வேல்யூ -1ன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம D கண்டுபிடிச்சாச்சு. நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? A10. இப்போ இந்த டியோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? A = 15 - 2D. இந்த டியோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? A ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? 15 - 2 டியோட வேல்யூ என்ன? -1. சரிங்களா? அப்போது 15 மல்டிப்ளை பண்ணுங்கள். -× ப்ளஸ் 15 + 2. சரிங்களா? அப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு 17 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கொஷினில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? A10 10th டேர்மை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னோட ஃபார்முலா என்ன?
a ப்ளஸ் n மைனஸ் ஒன் டைம் டி. அப்போ ஏயோட வேல்யூ போடுங்க 17, என்னங்கிறது 10 மைனஸ் ஒன், டியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டியோட வேல்யூ என்ன மைனஸ் ஒன். சரிங்களா? அப்போ 17, 10 மைனஸ் ஒன் 9 மைனஸ் ஒன், 17 மல்டிப்ளை பண்ணுங்கள், 9 இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் 9. அப்போ ஏ 10ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 8. ஓகேங்களா? ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பாருங்கள். ஃபிஃப்த்து சப்டிவிஷனில் டியோட வேல்யூ 5, S9ஓட வேல்யூ 75. நம்மளை ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் A9ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல S9ஓட வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால நம்ம SN ஃபார்முலா எடுக்கலாம். SNோட ஃபார்முலா என்ன n/2 2a ப்ளஸ் n மைனஸ் ஒன் டைம் டி. அப்போது நம்மளுக்கு இங்கே S9 தெரியறதுனால நான் இங்கே nக்கு பதிலாக 9 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 9/2 2 ஏயோட வேல்யூ தெரியாது, ஏவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? அப்போ n பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் 9, டியோட வேல்யூ கிவனில் இருக்குது 5. சரிங்களா? S9ஓட வேல்யூ என்ன 75, 9/2 2a ப்ளஸ் 9 மைனஸ் ஒன் என்ன 8, 8 5s ஆர், புரியுதுங்களா? 8 இன்ட்டு 5. ஓகேவா? அப்போ 9/2 2a 8 டைம்ஸ் 5 என்ன 40. சரிங்களா? இங்கே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் 75ன்ற வேல்யூ இருக்குது. இப்போ இதில் பாருங்கள் 9/2 இந்த 2a ப்ளஸ் 40ல் நான் 2வை காமனாக எடுக்கலாம் இல்லையா? அப்போ 2வை காமனாக எடுத்தால் a ப்ளஸ் 20 இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 2 எனக்கு ஈஸியாக என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். இந்த 9 இருக்கு இல்லையா? அந்த 9 நம்மளுக்கு ப்ராக்கெட்டில் எடுத்துமே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது 75 ஈக்குவல் டு 9 டைம் a ப்ளஸ் 20. அப்போ 75 ஈக்குவல் டு 9 எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், 9a ப்ளஸ் 9 டைம் 20 வந்து 180. சரிங்களா? இந்த 180 இப்போ லெஃப்ட் சைடு வந்தால் என்ன ஆகும் மைனஸ் 180 ஆகும். 75 மைனஸ் 180 ஈக்குவல் டு 9a. சரிங்களா? 9a ஈக்குவல் டு 75யும் 180யும் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் 105 வரும். சரிங்களா? இந்த 9 ரைட் சைட் போனால் டிவைடட் பை 9, ஏவோட வேல்யூ 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள், மைனஸ் 35/3. ஏவோட வேல்யூ ஃப்ராக்ஷனில் கிடச்சிருக்கு. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து 9th டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? சரி, அது ஃபார்முலா என்ன என்னோட ஃபார்முலா என்ன a ப்ளஸ் n மைனஸ் ஒன் டைம் டி. ஏவோட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் 35/3, என்னோட வேல்யூ 9, டியோட வேல்யூ கிவனில் இருக்குது 5. சரிங்களா? மைனஸ் 35/3, 9 மைனஸ் 1 8, 8 டைம் 5 மைனஸ் 35/3, 8 டைம்ஸ் 5ங்கிறது என்ன 40. சரிங்களா? இப்படி ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ப்ளஸ் ஒரு ஹோல் நம்பர் இருந்தால் என்ன பண்ணுவீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? மைனஸ் 35 ப்ளஸ் 43 சார் என்னது 120 டிவைடட் பை 3. மைனஸ் 35 ப்ளஸ் 120 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 85/3. நம்ம 9th டேர்ம் வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. 85/3ன்னு புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? Thank you. Don't forget to like, share and subscribe to our YouTube channel, Aarthi Academy, for amazing content.